இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோலேயே ஷேடோ எஃபெக்ட்ஸ் வந்திருக்க மாதிரி, க்ரீன்லேயே உங்களுக்கு சைடு இந்த கலர் வந்திருக்க மாதிரி. இப்போ இது மாதிரி கலர் நம்ம சூஸ் பண்ணுறதுனா கொஞ்சம் கஷ்டம். இப்போ இந்த லைட் கலர்ஸு இதிலே திக்கான கலர் எல்லாமே வந்திருக்கு. இது போய்ட்டு நீங்கள் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஃபோர்க்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணோம்னா கலர் பிக்கரை யூஸ் பண்ணி என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர் எடுத்துருப்போமா, இப்படி எடுத்துருப்போம். இதிலே லைட்னா நம்ம போய் இப்படி சர்ச் பண்ணியிருப்போம். இது மாதிரி எடுக்கிறத விட இப்போ இந்த இமேஜில் யூஸ் பண்ணியிருக்க கலர் நமக்கு எந்த கலர் வேணுமோ, ஃபோர்க்ரவுண்ட் கலராக வேணுமோ அந்த கலரை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் ஐட்ராப்பர் டூல் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது என்ன கலர்ஸ், இப்போ ஆர்ஜிபி கலர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த ஆக்சிஸில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த டூல்ஸ். இப்போ இதில் என்னென்ன டூல் இருக்குன்னா 4 டைப்ஸ் ஆஃப் டூல் இருக்குது. ஐட்ராப்பர் டூல், கலர் சாம்பிளர் டூல், ரூலர் டூல், நோட் டூல். இப்போ ஐட்ராப்பர் டூல் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கலரை ஃபோர்க்ரவுண்டாக செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல போய்ட்டு அந்த ஐட்ராப்பரை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதே பார்த்தீங்கன்னா ஃபோர்க்ரவுண்ட் கலராக எனக்கு செட் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா நமக்கு பேசிக் ப்ரெஷ் பேக்கேஜ்லேயே உங்களுக்கு இருக்குது. ப்ரெஷ்லையும் பார்த்திங்கன்னா ஐட்ராப்பரில் நமக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணும்போது அதே பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷோட கலராக எனக்கு என்ன ஆகிடும், ஆக்டிவேட் ஆகிடும். நம்ம அந்த கலரை யூஸ் பண்ணி செலக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதே தான் நமக்கு இந்த இடத்துல இருக்குது. அடிஷ்னலாக இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த கலர் சாம்பிளர் டூல், ரூலர் டூல், நோட் டூலுங்கிறதுலாம். இப்போ கலர் சாம்பிளர் டூல் அப்படின்னா பார்த்திங்கன்னா இதில் ஆர்ஜிபி கலர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ, ஒய் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு மீன் பண்ணும். அதே பார்த்திங்கன்னா ரூலர் டூல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான். எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஒய் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க, எந்த ஆங்கிள் டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ ஒரு இன்விடேஷன் கார்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வித் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 5 பிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ இருக்கணும். அதுலேருந்து ஒரு 10 பிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் எழுதியிருக்கணும். இது மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த செப்பரேட் பண்ணுறத ரூலர் டூலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா ரூலர் டூல் அப்படிங்கிறது. நோட் டூல்னால் நமக்கு இப்போ ஒரு பில்டிங் இருக்குன்னா அந்த பில்டிங்கில் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்காக யூஸ் பண்ணுறோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். தேர்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் இதுக்காக வச்சுருக்காங்க. அப்படிங்கிறத நம்ம இண்டிவிஜுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஒரு நோட்ஸ் கொடுத்துட்றோம். நோட்ஸ் கொடுத்து அதுவேயாக வியூ பண்ணி பார்த்துக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் நோட் டூல் அப்படிங்கிறது.